நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான இந்த புதிய மாதத்திலே 2024 வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே நாம் வரத்தக்கதாக தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். இந்த மாதத்திலே தேவ கிருபை, தேவ தயவு மட்டும் நம்மை வழிநடத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை பாதுகாத்த தேவன், மகிமையின் தேவன், மகத்துவமான அந்த உண்மையுள்ள தேவனை, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவரை, பரிசுத்தமும் மகத்துவமானவரை, பரிகாரியாகிய தேவனாகிய கர்த்தரை இந்த நல்ல வேளையில ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, கடந்த நாட்கள் முழுவதும் நம்ம ஒருவரையும் கனிமணி போல பாதுகாத்தவர், இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர், அந்த வாக்கு மாறாத அந்த பரிசுத்தமுள்ள மகிமையின் தேவனை, பரிகாரியை ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஜீவ தேவனே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஏசாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசு ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா இயேசுவே, நீர் மகிமையின் தேவன், நீர் மாறாதவராய் இருக்கிறீர். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. எங்களுக்காய் மரித்த தேவன், நீ சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன், எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய், பரிசுத்தாவின் ரூபத்தில் எங்களோடு கூட உலாவிக் கொண்டு இருக்கிறவராய், எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவராய், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராய், உம்முடைய ரத்தத்திலே மீட்புண்டு, உம்முடைய ரத்தத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, அது எங்களுக்கு ஜீவனை கிடைக்கிறது. கர்த்தாவே, மரித்து கொண்டு இருக்கிற எங்களுக்காக உம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரப்பா. அந்த ஜீவனின் தேவனாகி உம்மை நன்றி கலந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீரே துதிக்கு பாத்திரர், நீரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே மகிமையின் தேவனாய் இருக்கிறீர், நீர் உன்னதமான தேவனாய் இருக்கிறீர், நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர், ராஜாதி ராஜனாய் இருக்கிறீர், தேவாதி தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனை, எங்களுக்கு நன்மை செய்கிறவரை, நீர் இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரப்பா. நீர் கர்த்தாவே மனுஷருடைய தயவிலும் தேவ கிருபையிலும் நீர் வளர்ந்த தேவனப்பா. அப்படியா எங்களையும் ஆண்டவரே இந்த பூமியிலே உம்முடைய தயவிலே, உம்முடைய கிருபையிலும், உம்முடைய அன்பிலும், உம்முடைய இரக்கத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதற்காய் நன்றி சொல்லி, இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, எங்களை ஆண்டவரே நீர் இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி, துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். பாடும் பாடல்களிலே உற்சாகத்தை தாரும். வாசித்து தியானிக்கிற வார்த்தையிலே தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க தேவ தயவு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா. எங்களோடு கூட இருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும், உம்மை கனப்படுத்துகிற இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்னுடைய பரிசுத்த நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்காக நாம் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தக மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். தினமாக மகிழ்வோம், இயேசு எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர்
எந்த உள்ளத்தில் சொந்தமான ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவ, எந்த உள்ளத்தில் சொந்தமான பாதளத்தின் சொந்தக்காரரவ, எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று நின்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள் நின்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம். சொந்தக்காரரவன் நம் உள்ளத்தில் பாதளத்தின் சொந்தக்காரரவன், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கண்டு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை அவர் அண்டி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை தந்த பொறுப்பத அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரம் பெரும் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமான சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். பாதளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் இந்த பூ உலகத்திற்கும் சொந்தக்காரர், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த அந்த மகிமையான தேவன். அவர் நம்மை எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பிலிருந்து அவர் நம்மை பிரிக்காது காத்து கொள்கிற தேவன். நாம் அவரை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறவர். அவருடைய சமூகத்தில் மட்டுமே என்றைக்கும் நித்திய ஆனந்தமும் பேரானந்தமும் மகிழ்ச்சியும் கிருபையும் சமாதானமும் உண்டு என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த சமாதானத்தையே அவர் நமக்கு தந்திருக்கிற தேவன்.
அப்படிப்பட்ட தேவனுக்கு இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 369வது பாடல். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்கிற பாடல் 369வது பாடல் உன்னத பாடல்களிலே. ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், துதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோடை ஏந்தி ஆராதிப்பேன், என் நாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோடை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே அவரை பரிசுத்த இருதயத்தோடு அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய ஆவியிலே உண்மையாக அவரை ஆராதிக்கும் பொழுது, தூதர்களோடும் ஸ்தோத்திர பலியோடும் ஆராதிக்கும் பொழுது நாம் அவரை காண முடியும். அவர் நம் மத்தியிலே இருக்கிற தேவனாய், அவருடைய சத்தத்தை அவர் உயர்த்துகிற தேவனாய், அவர் சத்தம் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிற சத்தமாக இருக்கிறது. அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையிலே இந்த வானமும் பூமியும் உண்டானது. அந்த வார்த்தையான தேவன் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த தேவன் மாம்சமானார் என்று நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அந்த வார்த்தையான தேவனை, மகிமையான தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை இந்த நேரத்திலே நம்மளை யாராவது ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்கள் பகுதியிலிருந்து ஒருவர் கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி
இந்த நாள் முழுவதும் நம்மை காத்து, கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை காத்து, கடந்த 3 மாதங்கள் காத்து, இந்த 4வது மாதத்திலே 2024ஆம் வருஷத்திலே கர்த்தருடைய கரத்திலே வர தேவன் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை கிருபை ஆண்டவரே. ஆமென். இயேசுவே மனமிரங்கும் மனமிரங்கும் அப்பா. கிருபை செய்யும் கிருபை செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். சந்திக்கப்படட்டும் அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆமென் ஆமென். கிருபை கிருபை அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் இம்மட்டும் காத்தீர். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீர். எங்களை கண்மணி போல் காக்கிற தேவன், எங்களை உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன், எங்கள் உருவம் இன்னதென்று அறிந்த தேவன், தாயின் கர்ப்பத்திலே பிறவாதற்கு முன்பாய் அதன் உருவம் இன்னதென்றும் நாங்கள் இப்படி இருப்போம் என்று எல்லாவற்றையும் அறிந்த அந்த மகத்துவமான தேவனை உமக்கு நன்றி செலுத்தீர். உம்முடைய பலத்த கரத்துக்குள் நாங்கள் அடங்கி இருக்க உமக்கு பிரியமானதை செய்ய தேவ கிருபை கொடுத்ததற்காய் நன்றி. தொடர்ந்து நீர் வழி நடத்த போறக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் வழி நடத்தினக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீரை மகிமைப்படும். ஆமென். இன்னுமாய் கூட பெண்கள் பகுதியில் 6வது ஒருவர் கர்த்தருடைய கரத்தில் இன்னைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற இந்த பரிசுத்த ஆராதனையிலும் அது மட்டுமல்ல, இன்றைக்கு யாரெல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ, யாரெல்லாம் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வந்து தங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை மீறுதலை அறிக்கை செய்து எனக்கு ரட்சிப்பு வேண்டும், எனக்கு மீட்பு வேண்டும், எனக்கு என் தேவனை நான் ஏற்றுக்கொள்கிற அந்த வழியிலே நான் எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லி தாருங்கள் என்று யாரெல்லாம் அந்த தாகத்தோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை தொடும்படியா, அவர்களும் மனம் திரும்ப, அந்த குடும்பம் மனம் திரும்ப, அது மட்டும் இல்ல சபையிலே தேவ கிருபை தேவ வல்லமை இறங்கும்படியா, விசுவாச பிள்ளைகளும் சபையிலே சாட்சியாக, குடும்பத்திலே சாட்சியாக ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் கர்த்தருடைய வருகைகளை காணப்பட, எங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ எந்த விதமான தடை இல்லாதபடி, இடையூறுகள் இல்லாதபடி, அதுபோல விசுவாசிகளும் சபை கூடுதலை விட்டு விலகாது இருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே இன்றைக்கு எனக்கு சபைக்கு செல்ல முடியவில்லை இப்படி என்று பிரச்சனை, இந்த காரியம் என்று சொல்லி யாரெல்லாம் அந்த சபைக்காக அந்த தாங்கள் செல்லுகிற அந்த இடத்திற்காக ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா தடைகளை கர்த்தர் எடுத்து போடும்படியா, அதுபோல இன்றைக்கு சபை காரியங்களை விட்டு உலக காரியங்களிலே, உலக இச்சைகளிலே, உலக மயக்கத்திலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள் மனம் திரும்ப அவர்களும் தேவனை நோக்கி பார்க்க, அவர்களுக்கு தேவன் உணர்வை கொடுக்க, அதுபோல இந்த தேசத்திலே தேவ கிருபை தேவ தயவு தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதா இந்த காரியத்திற்காக யாராவது ஜெபிக்கலாம்.
செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நன்றி நல்ல ஐயா, தகப்பனே, நன்றி உமக்கு அப்பா. கொடான ஆமேன், கொடி ஆமேன், செலுத்துகிறோம் ஆமேன். அப்பா. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி தேவனே. ஸ்தோத்திரம் இயேசுவே செலுத்துகிறோம். இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி அப்பா. செலுத்துகிறோம். ஆமேன். ஆண்டவரே, மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, பரிசுத்த வேளையிலே தகப்பனே ராஜா, உம்மை நோக்கி இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் சபையாய் இரக்கமாயிரும். கூடி ஆண்டவரே ஆராதிக்க கிருபை தந்ததற்காக ஆமேன், நன்றி ஆமேன் செலுத்துகிறோம். ராஜாவே. சமூகத்திலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஜீவனோடு சுகபத்திரத்தோடு வர செய்ததற்காக கொடான ஆமான் கொடி நன்றி ராஜாவே, செலுத்துகிறோம் கிருபை தகப்பனே. செய்யும், கிருபை செய்யும். கர்த்தாவே ஆண்டவரே ஏசப்பா, இந்த சபையில ஆண்டவரே தகப்பனே உங்களை துதிக்க ஆண்டவரே உம்மை கனம் பண்ண ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை ஆசீர்வதிக்க பலப்படுத்த மனமிரங்கும் வேண்டுமாய் தகப்பனே, செலுத்துகிறப்பா. மனமிரங்கும் அப்பா. ஆண்டவரே தொலைபேசி மூலமா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக தகப்பனே. தேவன் தாமே அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆராதிக்கிற விடுதலை கொடுத்து ஆமேன் இயேசுவே நீர் இரக்கமாயிரும். ஆசீர்வதித்து பலப்படுத்த தகப்பனே. இந்த நாள் ஆமாண்டவரே முழுவதும் இந்த நாள் ஸ்தோத்திரம் வரையிலும் அப்பா. கர்த்தாவே தகப்பனே எங்களை ஒவ்வொரு காரியங்களிலும் இருந்து பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே மனுஷர்களை ஸ்தோத்திரம் அப்பா. வன்களிலிருந்து பாதுகாத்தீரப்பா. அவர்கள் கற்பழிப்புகளிலிருந்து பாதுகாத்தீர். இன்னும் ஆமேன் ஆண்டவரே இயேசுவே ராணுவ செயலுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாகனங்களின் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றீங்கப்பா. ஆமேன், ஆமேன் இயேசுவே. நொடி பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கிறது ஒவ்வொரு கிருபையின் ஆமேன் தகப்பனே, மனமிரங்கும், மனமிரங்கும் ஐயா. ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளிலே கூட ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் அப்பா. குடும்பமாயும் நாங்கள் சபையாயும் ஆண்டவரே ஒன்று கூடி ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த மகாபெரிய பிரார்த்தத்திற்காக நன்றி அப்பா, கொடான கொடி நன்றி நன்றி ஐயா. செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன் அப்பா. நீயும் கூட ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு சபை பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவே ஆண்டவரே இரக்கமா. சபையில் ஆகாதபடிக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீர் ஒரு வீட்டை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. மனமிரங்கி அருளும், மனமிரங்கி அருளும். ஆமேன். குடும்பமாய் ஆண்டவரே சபையாய் ஆண்டவரே ஆராதிக்கும் தொழுதுகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஆமேன், ஆமேன் ராஜா. மனதிலே நீ பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகள் ஒன்று கூடி ஜெபிக்க கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக ராஜா. ஆமேன் அவர்களுக்கு இயேசுவே. சுதந்திரத்தை தருவீராக தகப்பனே. ஆமேன், அவர்களுக்கு ஆமேன் விடுதலை ராஜா. தருவீராக தகப்பனே. நீரே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னும் ஆண்டவரே குடும்பத்துல நான் ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்க என் மூலமாக என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இயேசுவே ஏக்கமாய் இரக்கமா. நோக்கி இருக்கிறவர்களை ஆண்டவரே அவர் இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும். ஒவ்வொருவரையும் ஆமேன், தொடுவீராக ராஜா. ஆமேன், ஆமேன் ஒவ்வொருவருக்கும் ராஜா. உணர்வை தருவீராக தகப்பனே. ஒவ்வொருவரும் உம்மை ஏற்றுக்கொண்டு நீரே என் சொந்த ரட்சகர் என்று ஆமேன், ஆமேன் ராஜா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. நன்றி ராஜா. கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏசப்பா உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை தொழுது கொள்வோம். நன்றி ஆண்டவரே. ஆமேன். போகாதபடிக்கு அவர்கள் ஆவியிலே பலப்பட கர்த்தாவே கிருபை தாரும், கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளையில கூட தகப்பனே ஞானஸ்நானம் பெறப்போகிற ஒவ்வொரு ஆமேன், ஆமேன் இயேசுவே. ஏசப்பா இரக்கம் பாரா. பாவங்களை அறிக்கையிட்டு இரக்கம் பாரா. நாமத்தினாலே ஆண்டவரே ஞானஸ்நானம் பெற கர்த்தாவே கிருபை செய்தருளும், கிருபை செய்தருளும் அப்பா. கர்த்தாவே வேற எந்த ஒரு நாமத்திலும் ரட்சிப்பு கிடையாது. ஆமேன், ஆமேன் இயேசுவே. ஸ்தோத்திரம். நாமத்தினாலே மாத்திரமே ரட்சிக்கும் பாவம் மன்னிப்பும் உண்டு. ஆமேன், ஆமேன் இயேசு. என் இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன். என் பாவங்கள் மறித்து நான் இதோ புது சிருஷ்டியாய் உயிர்ப்பிக்கிறேன். ஆமேன், ஆமேன் இயேசுவே. கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க. கிருபை செய்யும். நீ சொன்ன ஞானஸ்நானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்தோடு அறிவோடு பெற்றுக்கொள்ள கிருபை, கிருபை ராஜா. நன்றி ஐயா. தேவத்தாமே அவர்களையும் ஆசீர்வதித்து ஆமேன். கடைசி பரியந்தம் உமது நாமத்தை நன்றி ஐயா. நன்றி ராஜா. தர வேண்டுமாய் நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரை ஞானஸ்நானம் பெறப்போகிற பிள்ளைகளை கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே ஞானஸ்நானம் பெற்று தகப்பனே உமது கிருபை, நாமத்துக்கு கிருபை ஆண்டவரே. தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாட்சியான ஒரு வாழ்க்கையை நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஐயா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஒரு பார்க்க ஒரு இயேசுவே மனமிரங்கும். ஆமேன். மனமிரங்கும் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே நீரே பிரதான மேய்ப்பராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே இந்த மேய்ப்பர்களை நீர் காத்து வழிநடத்த வேண்டும். கிருபை தாரும், கிருபை செய்யும். நீர் சபைப்படுத்தி தருவீராக. இரக்கம் பாராட்டும். மனமிரங்கும், மனமிரங்கும் அப்பா.
காரியங்களிலும் என்னையும் அப்பத்தையும் ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தும் குடும்ப பலப்படுத்தும். காரியங்களில் உமது ஆசீர்வாதமும் இறக்கமும் கிருபையும் நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அவர்கள் ஊழிய பாதையிலே ராஜா அவர்கள் படுகிற துன்பங்கள் துயரங்கள் இயேசுவே, மனமிறங்கும் மனமிறங்கும் அப்பா. அப்படிப்பட்ட கஷ்டங்களை நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அவர்களுக்கு உற்சாகத்தையும் வெள்ளத்தையும் தர வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம். உள்ளவர்களாய் ஆண்டவர் உமக்காக ஓடத்தக்க கிருபையை நீர் கிருபை தாரும், கிருபை தாரும் ஐயா. உமது கள்ளத்தால் அவர்களை இடைக்கட்டுவீராக. ஆமென் ஆமென் ராஜா. அநேக பிள்ளைகள் அவர்கள் மூலமாய் ரட்சிக்கப்படவும் இயேசுவே, இரக்கம் இரக்கமா கர்த்தாவே அவர்களை மிகப்பெரிய கருவியாக இருக்கு நீர் பயன்படுத்துவீராக. பயன்படுத்தி அருளும் ஐயா. ஆமென். நன்றி அப்பா. சரீர பலவீனங்கள் இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். கிருபை செய்தருளும், கிருபையா. பலத்தையும் தர வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். ஆமாண்டவரே, நன்றி அப்பா. வருகிற தடைகளை நீர் முற்றிலும் அகற்றிக் கொள்வீராக ராஜா. எஸ் அப்பா, நன்றி நன்றி அப்பா. விசுவாசம் மூலமா இருந்தாலும் ஆண்டவரே அஸ்தார சக்திகளை அர்த்தம் பண்ணி போடுகிற இயேசுவே, இரக்கம் இரக்கம் அப்பா. ஸ்தோத்திரம். பிரகப்பனே ஏசப்பா அவர்களும் வல்லமையாய் செயல்பட கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுகிறார். ஆமென் ஆமென் இயேசுவே. பிரகப்பனே கர்த்தாவே பவுல் சொன்னது போல ஆண்டவரே ஓட்டத்தை ஓடி முடித்தேன், வெள்ளமாய் ஓடி முடித்தேன் என்றார். நன்றி நன்றி அப்பா. அவர் ஓட்டத்தை வெள்ளமாய் ஓட கர்த்தாவே நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. ஆமென் ஆமென். நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர்களோடு உடனிருந்து வழி நடத்துவீர்கள். ஆமென் ஆமென். காரியங்களிலும் அவர்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கிருபையும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ராஜா. கிருபை கிருபை ராஜாவே. ஒவ்வொரு ஜனங்களும் உண்மை அறியாத ஜனங்களுக்காக இரக்கமாய். கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆமென் ஆமென் ராஜா. மனம் திரும்பி ஆண்டவரே நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்கிறார். ஆமென் ஆமென் ராஜா. கிருபை கிருபை அப்பா. நன்றி ஐயா. மனமிறங்கும் மனமிறங்கும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர்களும் ஆண்டவரே தகப்பனே குடும்பமாய் கூடி தயவாயிரும் 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 அப்பா. ஆமென் ஆமென். இரக்கம் பாராட்டும் இரக்கமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. ஆமென் இயேசுவே. நன்றி நன்றி ஐயா. ஆமென் ஆமென் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென் ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தேவனை மட்டுமாய் நம்ம ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று ஆண்டவரே, இந்த தேசத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரா, யாரெல்லாம் தெய்வமாய் வணங்குகிறார், அவர்களுக்கு பாதுகாப்பையும் கிருபையும் தயவையும் கொடுப்பதற்காய் உடைய இரக்கம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதற்காய் நன்றி. உடைய அன்பு மாறாதற்காய் நன்றி. உடைய தயவு கிடைத்தற்காய் நன்றி. நீரே மகிமைப்படும். ஆமென். நாம் எழுந்து நின்று ஒரு பாடல் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நிழல் என்றென்றும் மகிழச் செய்தி, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வெல்லவின நேரங்கள் கிருபை தந்தீரையா, எந்தன் வெல்லவின நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானை, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. நன்மைகளையே எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளையே எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புத்தகம் 70ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 70ஆம் சங்கீதம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெற்றி நாடுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சியடைவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமா, தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என்னை விடுவிக்கிறமாய் இருக்கிறேன். கர்த்தாவே தாமதியாதேயும். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்கென்று வாசித்து தியானிக்க வேண்டிய சத்திய வசனத்தை இந்த நேரத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம்
மத்தேயு புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு 24:15-16 நாம் வாசிக்கலாம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக பெறுவார்கள். போதும், ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அருமையான காலை வேளையிலே விசேஷமாய் நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்திற்கான நம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கவும், நீரே வார்த்தையாய் இருக்கிறீர், நீரே ஜீவப்பமாய் இருக்கிறீர். அன்றைக்கு மன்னாவை கொடுத்த தேவன், நீர் இன்றைக்கு ஜீவ அப்பமாக்கி உடைய சரீரத்தையே எங்களுக்கு கொடுத்தீரப்பா. அந்த வார்த்தை என்னும் அப்பத்தை இந்த நேரத்திலே நாங்கள் புசிக்கத்தக்கதாக ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் புசிக்கும் பொழுது எங்களுக்கு பலன் கிடைக்கிறது, எங்களுக்கு ஆத்ம தாகத்தை தீர்க்கிறதாய் இருக்கிறது. நீரே ஜீவ ஊற்றாய் இருக்கிறீர், ஜீவ தண்ணீராய் இருக்கிறீர், நீரே ஜீவ நதியாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உண்மையிலே நாங்கள் ஆண்டவரே மகிழ்ந்து கலிகூறும், வார்த்தையின் அப்பத்தை புசித்து பலன் அடையும். இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்கிறவனுடைய சத்திய வார்த்தையிலே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொன்னீரப்பா. நாங்கள் அதை குறித்து சிந்தித்து தியானிக்கிற நேரத்திலே தேவன் எங்களோடு கூட பேசும். கடந்த ஆண்டவரே 5 வாரமாக தானியேலை குறித்தும் தானியேலுடைய தீர்க்க தரிசனை குறித்தும் ஆண்டவரே அது இந்த நாட்களிலே எப்படி அது நடந்து செய்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கிறது என்று நாங்கள் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்ள, அதை உணர்ந்து கொண்டு அந்த உணர்வுள்ளவனாக நாங்கள் மாறத்தக்கதாக இந்த நாளுக்கென்று நாங்கள் எப்படி விதமாய் ஆயத்தப்பட வேண்டும், எவ்விதமாக உம்மோடு கூட நடக்க வேண்டும், உம்முடைய நித்திய ராஜ்யத்திலே வர வேண்டும், அந்த ஆண்டவரே உயிர்த்தலிலே பங்கடைய வேண்டும், எப்படி நாங்கள் மறுரூபம் அடைய வேண்டும், எப்படி அந்த மனவாட்டியாக நாங்கள் இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும் என்று நம்முடைய வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்ள தேவ இரக்கம் எங்களுக்கும் கிடைக்கும். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள அந்த ஞானத்தை புத்தியை நீர் ஒருவரே தர வல்லவராய் இருக்கிறீர் என்று உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். பேசுகிற அடியானை மறைத்து மூடி பேசும், கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் இருதயத்தையும் கர்த்தர் விருத்த சேதனம் செய்யும். வார்த்தை என்னும் அப்பத்தினாலே நீர் போஷிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துல சொல்கிறேன். நம் தேவனுடைய கிருபையினாலே கடந்த 5 வாரங்களாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அங்கு தானியேலுடைய சொப்பனமும் தானியேலுடைய நாட்களிலே நடந்த காரியங்களை குறித்து கடந்த 5 வாரங்கள் நாம் தியானித்தோம். அதை ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு நினைவு கூர்ந்து பிறகு தொடர்ச்சியாக இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் செல்லலாம். நமக்கு தெரியும், அங்கே தானியேல் தன்னுடைய இளம் வயதிலே அவர்கள் வசித்த அந்த எருசலேம் பட்டணத்தில் இருந்து பாபிலோனியர்களால் சிறைப்பட்டு போய் சுமார் 70 ஆண்டுகள் நமக்கு தெரியும். அங்கே கிமு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 538 முதல் சுமார் 600 அங்கே நீங்கள் அந்த காரியத்தை அறிந்திருக்கிறீர்கள். அந்த வருஷங்களை உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்தீங்களானால் அது 538 முதல் 626 வரை அந்த நாட்கள் இருந்தது. அங்கே அந்த வருஷங்களிலே சுமார் 70 ஆண்டுகள் 626 538 என்பது ஒரு 70 ஆண்டுகள் 68-70 ஆண்டுகள் அங்கே அந்த பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்தார். எப்படி அந்த வருஷம் நிறைவேறினது என்று அங்கே தானியேல் தேவ சமூகத்திலே அங்கே தன்னை தாழ்த்தி அங்கே தேவ சமூகத்திலே காத்திருந்து அது எப்படி ஆகும், எப்படி நாங்கள் அங்கிருந்து நாங்கள் விடுதலை பெறுவோம், என்ன நடக்கும், என்ன ஆகும் என்று அங்கே அவன் தியானித்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே தேவன் அந்த மனுஷனோடு பேசி அங்கே அந்த காரியத்தை குறித்து நம்ம கடந்த நாட்களிலே கடந்த வாரங்களிலே நம்ம தியானித்தோம். ஏனென்றால் மிக முக்கியமான ஒரு காரியம், தானியேல் கண்ட சொப்பனமும் அதுபோல பாபிலோனை ஆண்ட நெபுகாத் நேச்சர் கண்ட சொப்பனமும் இன்றைக்கு நமக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட தரிசனமும் இந்த 3ம் ஒன்றோடொன்று இணைந்துள்ளதாக இருக்கிறது. ஆமென். அதை நமக்கு தெரியும். அதை குறித்து ஏனென்றால் வேதத்திலே இன்றைக்கு நமக்கு புதிய ஏற்பாட்டிலே அங்கே யோவான் கண்ட தரிசனமாகிய அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே
7 என்கிற காரியங்கள் அங்கே அநேகம் உண்டு. 7 சபைகள் என்று அங்கே 2ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை 7 சபைகள் உள்ளது. அதுபோல 7 முத்திரைகளை குறித்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அதுபோல 7 ஆவிகள் என்றும் 7 தூதர்கள் என்றும் 7 எக்காலங்கள் என்றும் 7 சபை காரியங்கள் என்று இப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கே நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அது நமக்கு வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் அது அந்த 70 வாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற தானியேல் கண்ட அந்த சுவிசேஷகத்தில் தானியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 70 வாரம், அங்கே தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே நாம் கடந்த நாட்களிலே வாசித்த அந்த காரியத்தை நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவத்தை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும், ஜனத்தின் மேலும் பரிசுத்தத்தின் நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், எருசலேமை திரும்ப கட்டுகிறதற்கு வெளிப்பாடுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளில் அலங்கங்கள் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. பாருங்கள், மேசியாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பிறகு அங்கே என்ன உண்டாகுமாமா? முடிவு, யுத்தமும் நாசமும் உண்டாகும். அது மட்டுமல்ல, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பண்ண பலிகளையும் காணிக்கைகளையும் முடிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே நம்ம வாசித்த மத்தேயு 24:15 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் அந்த பாதி வார உடன்படிக்கையே நடக்க போகிறது. இந்த மேசியாவாகிய தன்னை ஜனங்கள் சங்கரிக்க போகிறார்கள் என்று தெரிந்துதான் அங்கே சீஷர்கள் அங்கே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களிலே இருந்த அந்த தேவாலயத்தை பார்த்து அவர் காட்டும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீங்க பார்க்கிற இந்த சபையானது ஒரு கல்லின் மேல் ஒன்று இல்லாதபடி இடித்து போடப்படும். சாலமோன் காலத்திலே கட்டப்பட்டது அங்கே தானியேலுடைய நாட்களிலே முற்றிலுமாக இடிக்கப்பட்டது. ஆமென். பாருங்க, தேவாலயம் 3 முறை கட்டப்படுகிறது. முதல் முறை சாலமோனாலே கட்டப்பட்டது. அதான் இஸ்ரவேலர்களுக்கு முதலாக தேவன் அங்கே அவர்களை ஆசீர்வதித்து கொடுத்த அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை நோக்கி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இந்த பூமியில எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு அது உண்டாகும் என்று அங்கே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த தேவாலயம் அந்த ஜனங்களுடைய தவறான காரியத்தினால அந்த ஜனங்கள் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாமல் மேட்டிமையாகவும், ஆண்ட ராஜாக்கள் மேட்டிமையாகவும், வேசித்தனத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை வழிவிலகி செல்கிற காரியங்களினாலே தேவனுக்கு கோபம் ஊட்டி எசேக்கியேல் மூலமாக, எரேமியா மூலமாக அங்கே அந்த ஜனங்கள் தேவனாலே எச்சரிக்கப்பட்டும் கீழ்ப்படியவில்லை என்று நம்ம கடந்த வாரங்களில் தியானித்தோம். ஆகவேதான் அங்கே தேவன் எரேமியா மூலமாக நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், 70 வருஷங்கள் அடிமைப்பட்டு போவீர்கள் பாபிலோனிலே என்று சொல்லி, பாபிலோன் ராஜா வந்து உங்களை இருக்கிற எல்லாவற்றையும் நாசம் பண்ணி போடுவான், குழந்தைகளையும் பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் கொன்று போட்டு உங்களையும் சிறைப்பட்டு போவான் என்று நம்ம கடந்த வாரங்களிலே தியானித்தோம். பிறகு இந்த 70 வருஷம் முடிந்த பிறகு மறுபடியுமாக நெகேமியா நாட்களிலே
தானியேலும் இருக்கிற நாட்களிலே, நெகேமியாவின் காலத்திலே, எஸ்ரா காலத்திலே மறுபடியுமாக தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த 2ஆம் முறை கட்டப்பட்ட அந்த ஆலயமும் இயேசு கிறிஸ்து நாட்கள் வரைக்கும் இருந்தது. அந்த 2வது ஆலயத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த ஆலயமும் என்னாகும்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இதையும் இடிபட்டு போகும், ஒன்றும் இருக்காது என்று சொன்னார். ஆமென். அதுவும் நடந்தது. பாருங்க, அப்போ வேதத்திலே நமக்கு தேவன் அது ஹிஸ்டாரிக்கலாகவும் வரலாற்று ரீதியாகவும் அன்றைக்கு இருந்த ஜனங்களுடைய மனநிலையை குறித்தும், அன்றைக்கு ஆண்ட ராஜாக்கள் எவ்விதமாய் ஜனங்களை அங்கே தங்களுடைய இச்சைகளின்படி தங்களுக்கு பிரியமானதை அந்த ராஜா என்ன நினைக்கிறாரோ அதை ஜனங்கள் செய்ய வேண்டும். நான் சொல்லுகிற காரியத்தை இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு தேசத்தினுடைய அதிகாரிகள், அங்கே பிரதமராகட்டும், ஜனாதிபதியாகட்டும், அல்லது அந்த தேசத்தை ஆளுகிற அதிகாரிகள் எவ்விதமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்களோ, அது இன்று நேற்றல்ல. எப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று அங்கே 1 சாமுவேலிலே அங்கே சாமுவேல் இடத்திலே கேட்டது, அங்கே தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சபலை ஏற்படுத்தி கொண்டார்களோ, தேவன் எங்களை ஆள வேண்டாம், தேவன் எங்களுக்கு வேண்டாம் என்று எப்பொழுது தேவனை அவர்கள் ஒதுக்கிவிட்டார்களோ, அன்றிலிருந்து இன்று வரைக்கும், இன்றல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 1000 வருடம் அரசாட்சி வரைக்கும் இந்த பூமி இப்படித்தான் இருக்கும் என்று வேதத்திலே நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பாருங்க, வேதம் முழுவதும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின வரை ஒவ்வொரு காரியங்களோடு கூட ஒன்றுக்கொன்று நாம் இணைந்து பார்க்க வேண்டும். ஒன்றுக்கொன்று நாம் பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அதே மனநிலை தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அங்கே பிரசங்கியிலே நம்ம வாசிக்கும் பொழுது, முந்தி எப்படி இருந்ததோ இனியும் அப்படித்தான் இருக்கும், இனி மேலும் அப்படித்தான் இருக்கும். அது ஒன்றும் பெரிய புதிதான காரியம் அல்ல. இன்றைக்கு கூட சொல்லுவார்கள், எப்படி அந்த பிரமிடு கட்டப்பட்டது, எப்படி அன்றைக்கு இந்த தேவாலயம், இவ்வளவு பெரிய தேவாலயம் கட்டப்பட்டது, இவ்வளவு மகத்துவமான காரியங்களை தேவன் செய்கிறார் என்றால், அன்றைக்கு இருந்த ஜனங்களை விட இன்றைக்கு இருந்தவர்கள் டெக்னிக்கலா தான், டெக்னாலஜியில தான் டெவலப் ஆயிருக்கிறார்களே தவிர அவங்களுடைய சரீர ரீதியாக மன ரீதியாக இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு டெக்னாலஜி காலத்துல நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? டெக்னாலஜி, நியூ டெவலப்மெண்ட் என்று அங்கே முழுவதுமாக நம்ம கம்ப்யூட்டரைஸ் வான ரீதியாக அங்கே இன்னும் அங்கே புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றோம். ஆனா இவைகள் எல்லாம் பழைய காலத்திலேயே இருந்தது. இன்றைக்கும் கூட நீங்க மெசபத்தோமியா, இன்னும் அநேக தேசங்களில, இந்தியாவில கூட அநேக இடங்களிலே அங்கே தொல்லியல்காரர்கள் என்று சொல்லி இங்கே நிலத்தினடிய பூமிக்கடியிலே அகவாராய்ச்சி செய்து கொண்டு வருகிறவர்கள் இன்றைக்கு கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் அந்த நாட்களிலே எப்படி இப்படியெல்லாம் இருந்தது. ஒரு சில ராஜாக்களுடைய அரண்மனைகளை இன்றைக்கும் நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறது, இன்னும் அநேக இந்தியாவிலே, உலகத்தில் அநேக இடங்களிலே அங்கே 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டு கொண்டிருந்த ராஜாக்களுடைய அந்த அரண்மனையிலே அவர்கள் அடித்த பெயிண்ட் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. அந்த கலர் கூட இன்னைக்கு மாறல. ஆனா இன்னைக்கு நம்ம எடுக்கிற டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்குங்கிற ஒரு பெயிண்ட் எடுத்தீங்கன்னா அது கலர் போயிருது பாருங்க. அப்போ இந்த காரியம் ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அன்றைக்கு என்ன நடந்ததோ அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்க எப்படி இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகளாக்கி நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? அன்றைக்கு கவனமா பாருங்க. ஏன் நான் இந்த காரியத்தை இப்ப சொல்ல வருகிறேன் என்றால், இங்கே தானியேலை குறித்து நம்ம இன்னைக்கு தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த தானியேல் பாபிலோன்ல அடிமைப்பட்டு போகிறார். பாபிலோன் தேசத்தை குறித்து நம்ம வாசித்து இருக்கிறோம். அந்த தேசத்திலே முழுவதுமாக விக்கிரக ஆராதனைகள் நிரம்பின ஒரு தேசம். தேவனை ஆராதிக்க ஒரு மனிதர்கள் கூட இல்லாத ஒரு, இன்றைக்கு எப்படி புறஜாதி தேசம் என்றும் நம்ம இந்தியா என்றும் சொல்லுகிறோமோ, இந்தியாவிலே இந்த 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை வந்த பிறகுதான் இங்கே தேவனை ஆராதிக்கிறார்கள். அதற்கு முன்பாக இங்கு முழுவதுமாக
உலக வழிபாடுகளிலே புறஜாதிகளாக இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக பாருங்க, அந்த நம்ம தோமா காலத்துல தான் அதிகமாக தேவனுடைய செய்தி பரப்பப்பட்டது. அதற்கு பிறகு கிமு 300 வருஷங்களுக்கு பிறகு, கிபி 300க்கு பிறகு முழுவதுமாக ரோமர்களுடைய நாட்களிலே அநேக இடங்களிலே அது பரவல. ஆனால் உங்களுக்கு தெரியும், கடந்த 200-250 ஆண்டுகளாக எப்பொழுது இந்த ஆங்கிலேயர்களும் அங்கே கிழக்கத்திய அங்கே படைகள் வந்து அங்கே இந்தியாவை எப்பொழுதெல்லாம் அவர்கள் வந்தார்களோ, எப்போ அங்கே புத்தக ரீதியாக பிரிண்ட் அடிப்பதும், அங்கே தேவனுடைய ஆலயங்கள் இந்தியாவில் எழுப்பப்படுவதும், அங்கே ஜனங்களுக்கு வேதத்தை குறித்தான அந்த வார்த்தைகளை கொண்டு செல்வதும் இந்தியா முழுவதுமாக சென்றது. உங்களுக்கு தெரியும், தோமா காலத்திலே அது தமிழகத்திலும் கேரளாவிலும், பிறகு அங்கே கோவா, இன்னும் ஒரு சில இடங்கள்ல தான் சபைகள் இருந்தது. சுமார் 1500 ஆண்டுகளாக வேறு எங்கும் இந்தியாவில் இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு 15-20% ஜனங்களுக்கு சபைகள் குறித்தும் அங்கே வேதத்தை குறித்தும் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இன்னும் நூற்றுக்கணக்கான 100 கோடி ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை இன்னும் என்ன செய்யல, இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், இப்படிப்பட்ட காலத்தை விட இன்னும் கொடுமையான காலத்திலே அங்கே பாபிலோன் தேசத்திலே தானியேல் இருக்கிறார். பாருங்க, நம்ம தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், பாருங்க, அவர் எப்படி இருந்தாராமா, அவர் அங்கே தனிமையாக, எந்த ஒரு ஆராதனை இல்லை. கவனமா கேளுங்க. இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஜெப வீடு ஒன்று இருக்கு, தேவனுடைய ஆலயம் ஒன்று இருக்கு. குறைந்தது 10-50 பேர், 100 பேர், 1000 பேர், 5000 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிற அளவுக்கு இன்னைக்கு தேவ சபைகளிலே இடம் இருக்கிறது. இன்னைக்கு விடுதலையோடு நீங்க ஆராதிக்கிறீங்க. ஆனால் அன்றைக்கு தானியேல் அங்கே ஒரு தேவ பிள்ளைகளும் இல்லை. ஆனாலும் அவர் என்ன செய்து கொண்டு வந்தார்? தேவனோடு கூட நீங்க வாசித்தீங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் நம்ம வாசித்தோம். தானியேல் என்ன செய்து கொண்டு வந்தார்? தினசரி 3 வேளை, தினசரி எவ்வளவு வேளை? 3 வேளையும் ஜெபித்து கொண்டிருந்தார். தேவனோடு உள்ள அந்த உறவை அவர் ஒரு நிமிஷம் கூட விடல. 70 வருஷம் தொடர்ந்து அந்த அடிமைப்பட்டிருக்கிற அந்த தேசத்திலே அவர் ஒருவரே தனி மனிதனாக. ஏனென்றால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த 3 தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலே அதிபதிகளாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அங்கே அந்த 3 பேரை தூக்கி நேபுகாத்நேச்சார் தீயிலே போட்ட பிறகு, அவர்கள் மறுபடியும் உயிரோடு எந்திரிச்சு வந்த பிறகு, அவர்களுக்கு அங்கே நேபுகாத்நேச்சார் அதிகாரியாக பதவி கொடுக்கிறார். அப்போ அந்த அதிகாரியாக அவர்கள் அந்த அன்றைக்கு இருந்த பாபிலோன் தேசத்திலே ஒவ்வொரு பட்டணத்திற்கும் அவர் அதிகாரிகள் ஆயிட்டாங்க. அப்ப 3 பேரும் 3 இடத்திலேயும், தானியேல் ஒரு இடத்திலையும் இருக்கிறாரு. அப்ப பாருங்க, தானியேல் மட்டும் அவர் என்ன செய்து கொண்டு வந்தார்? அன்றைக்கு சபை ஆராதனை இல்லை, அங்கே ஐக்கியம் இல்லை, அங்கே பேசக்கூட அல்லது செய்தியை கேட்கிறக்கோ அல்லது இவர் தனக்கு தேவன் பேசுகிற காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கோ கூட அங்க என்ன கிடையாது. தானியேலுக்கிட்ட ஆட்கள் இல்லை. அன்றைக்கு முழுவதுமாக விக்கிரக ஆராதனை நிறைந்த அந்த பட்டணத்தில் இருக்கார். ஆனாலும் அவர் என்ன செய்யல? தன்னுடைய ஜீவியத்தை, தன்னுடைய அங்கே தேவனுக்கென்று அவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை சரியானபடி செய்து கொண்டு வந்து தன்னை முழுவதுமாக ஜபத்தின் மூலமாக அங்கே தேவனுக்காக தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டார். அதனாலதான் அவர் தேவனோடு கூட ஜபித்த காரியங்கள்ல பாருங்க, அந்த ராஜாக்கள் உங்களுக்கு தெரியும். அந்த ராஜா இவரை என்ன செய்கிறார்? ஒரு சிங்க குகையில தூக்கி உள்ள போட்டுறார். நீங்க வாசித்திருப்பீங்க தானியேல்ல. ஏனென்றால் அங்கே தானியேல் என்ன செய்யல? பெல்தேசார் காலத்துல அங்கே மறுபடியும் அந்த சிலையை வைத்த பொழுது அந்த சிலையை தானியேல் வணங்கவில்லை என்று சொல்லி அந்த சிலைக்காக கொண்டு போய் தானியேலை சிங்க கபில போடுறாரு. அந்த ராஜாவுக்கு இரவெல்லாம் தூக்கமே வரல. பிறகு அதிகாலை வேளையில அந்த ராஜா எழுந்து போய், தேவ மனுஷனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை நிச்சயமாய் விடுதலை ஆப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லும் பொழுது
தானியேல் சொல்லுகிறார், ஆமா, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார், அவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்றார். ஆமென். அது நடந்தது பாருங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பாருங்க, சிங்கம் இருக்கிற ஒரு குகைக்குள்ள ஒரு மனிதனை போட்டா என்ன நடக்கும்? அது உங்களை பீறி கொன்று அழித்து போடும். உங்களை அப்படியே அந்த இது ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரி உங்களை அப்படியே முழுங்கிரும். பிச்சு பிச்சு பிசுராக்கி அங்கே கைகளை தனியா, கால் தனியா, தலை தனியா, உடல் தனியா பிசுறு எடுத்து எல்லா ஒரு 5-6 சிங்கம் சேர்ந்துன்னு உங்களைய ஒண்ணுமில்லாம பண்ணி போடும். அதான் உங்களை பீறி போடும் இருக்கு வேதத்துல ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா. ஆனால் தேவன் அவனுடைய வாய்களை கட்டி போட்டார். ஆமென். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். ஏன் என்றால் அங்கே தேவன் மேல் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த ராஜா மேலேயோ அல்லது அந்த சிங்கத்தை எனக்கு தைரியம் இருக்கு, நான் சிங்கத்து கூட சண்டை போடுவேன், அல்லது சிங்கத்தினுடைய வாயை நான் கட்டி போடுவேன்னெல்லாம் அவன் ஒன்றும் சொல்லலை. என் தேவன் என்னை இதிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்கத்தை உண்டாக்கின தேவன் என் தேவன் என்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருக்கிறோம், சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும், கவனமாய் கேளுங்கள், சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் உங்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போகக்கூடாது. அதற்குத்தான் இதை நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் ஒரு சின்ன பிரச்சனையானாலே, ஒரு சின்ன காரியமானாலே உடனடியா தேவனை சபிப்பதும், ஆண்டவரை குறித்து ஏளனம் செய்வதும், அல்லது ஆண்டவர் மேலே ஒரு கசப்பு ஏற்படுவதும், ஆண்டவரை தூசிக்கிறதும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய அங்கே பின்வாங்கி போகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதெல்லாம் என்ன கிடையாது. அது உண்மையான மனம் திரும்புதலே அல்ல. உண்மையான தேவனுடைய மேலே செலுத்துகிற அன்பு இல்லை. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்ப உங்களுக்குள்ள அந்த மெய்யான தேவ அன்பு வரும் பொழுது, உண்மையாகவே என் நேசு எனக்குள் இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், அவர் எனக்காக மரித்தார், நான் அவரைக்காக இந்த பூமியிலே மரிப்பேன், அவரை நான் நேசிப்பேன், அவரை நான் விட்டு விடமாட்டேன் என்று அந்த முழு இருதயத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளும். அப்பொழுது எந்த சூழ்நிலை யாருனாலும் தைரியமா நிற்க முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்குதா என்று நம்ம தியானிக்க வேண்டும். ஏன் இதை நான் இப்போ கோடிட்டு காட்டுகிறேன், ஏன் இதை முக்கியத்துவப்படுத்தி சொல்றேன் என்றால், அன்றைக்கு தானியேல் எந்த ஆராதனைக்கோ அல்லது எந்த இதுமான இல்லாத இடத்துல அவன் அங்கே ஒரு நரகத்தில் இருப்பது போல அவன் இருந்து கொண்டிருந்தான். ஆனாலும் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார். பிறகு அவன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி, அங்கே இன்னும் எத்தனை நாள் ஆகும், இன்னும் எத்தனை நாட்களுக்குள்ளாக நாங்கள் செல்ல வேண்டும், நான் தேவனிடத்திலே நான் செல்ல வேண்டும் என்று அங்கே தேவ சமூகத்திலே தன்னை காத்து கொண்டு வேதத்தை எடுத்து தியானிக்க அவன் செல்லுகிறான். பாருங்க, அங்கே தீர்க்கதரிசி சொல்ல, தனக்குத்தானே பாடிக்கொண்டு, அங்கே தன்னை தவிர வேறு யாரும் துதிப்பதற்கு இல்லாத நிலையிலும் அவன் தேவனை துதித்து கொண்டும் தேவனை ஆராதித்து கொண்டும் தேவனுடைய வார்த்தையை விடாதபடி, ஏனென்றால் அன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி பைபிள் எல்லாம் கிடையாது, வெறும் ஓலைச்சுவடுகள் தான் இருந்தது. அது மண்பானையிலே போட்டு மூடி வச்சிருவாங்க. ஆனாலும் தேவன் அந்த மனிதனுடைய இருதயத்திலே பேசி அதை அவருக்கு விளக்கி சொல்லி அங்கே அநேக காரியங்களை அவர் அறிந்து கொண்டார். அதனாலதான் பாருங்க, நான் சிறைப்பட்டு போய் இருக்கிற தன்னுடைய ஜனங்கள் சிறைபிடித்து கொண்டு போய் இன்றைக்கு 60-68 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, இனி எப்பொழுது நாங்கள் விடுதலையாவோம் என்று அறிந்து கொள்ள அவன் எரேமியா புஸ்தகத்தை எடுத்து அங்கே வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான், எரேமியா புஸ்தகத்துல நம்ம கடந்த வாரம் அதை வாசித்தோம். எரேமியாவை பார்க்கும் பொழுது அங்கே அது எவ்வளவு வருடம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறதாமா, 70 ஆண்டுகள். எவ்வளவு ஆண்டுகள்? 70 ஆண்டுகள் என்று அவர் அறிந்து கொண்டார். அந்த அறிந்து கொண்டதுக்கு பிறகுதான் அங்கே எரேமியா 25ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்றால், தேவனாகிய கர்த்தர் உரைப்பது என்னவென்றால், நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால். பாருங்க, ஆண்டவர் அன்றைக்கு இருந்த ஜனங்களை பார்த்து சொல்றது, நீங்க என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும்
என் ஊழியக்காரனாகிய நெபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாக, இந்த குடிகளுக்கு விரோதமாக, சுற்றிலும் இருக்கிற எல்லைகள் ஜாதிகளுக்கு விரோதமாய் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாக்கவும் இகழ்ச்சிக்குரிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன். இதைத்தான் அவர் அதை செய்தார். ஒரு தேசத்தை நிர்மூலமாக்கி போடுவேன்கிறார். ஏன் நிர்மூலமாக்குறாரு? வனாந்தரமாக்குறாரு, அதை பாலைவனமாக்குறாரு. அங்கே ஜனங்கள் இல்லாதபடி, அந்த தேசம் இல்லாதபடி, அந்த குடிகளே இல்லாதபடி, அந்த குடிகளுக்கு விரோதமாய், அந்த குடிகள்னு என்னது, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்துக்கு விரோதமாக சங்காரத்துக்கு, சங்காரம்னா என்னது, முற்றிலுமாக கொலை செய்து போடுவேன், நான் ஒப்பு கொடுக்கிறேனுங்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றார் பாருங்க, மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஏந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீக்கி போடுவேனுங்கிறார். மணவாளன் சத்தம் என்னது? தேவனுடைய வார்த்தை. மகிழ்ச்சியின் சத்தம், அங்கே தேவன் இருக்கும் பொழுதுதான் அங்கே மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இதை அந்த ஜனங்கள் இருந்து எடுத்து போடுறாங்கிறார். மணவாட்டி சத்தமே இருக்காது அங்கே. ஆராதிக்கிறதோ, பாடுறதோ, துதிக்கிறதோ, கனப்படுத்துறதோ, அல்லது தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதோ அந்த சத்தம் இருக்காது. அது மட்டும் இல்லை, இயந்திரத்தின் சத்தம். மிஷின் ஆட்டினா தான் உங்க வீட்டுல சாப்பாடு குழம்பெல்லாம் ஆகும். அன்னைக்கு அந்த இயந்திரத்தை அரைப்பாங்க, கையில் அரைக்கிற அந்த அரைவை. அந்த சாப்பாட்டுக்கும் இல்லாம நீங்க அடிமையாய் போவீர்கள். அவன் என்ன கொடுக்குறானோ, எப்படி ஜெயில்ல உங்களுக்கு கஞ்சி ஊத்துவாங்க, கூழ் ஊத்துவாங்க, இல்லாட்டி ஒரு சில நேரங்களில் பட்டினி போட்டு உங்களை கொல்லுவாங்க. அதுதான் அந்த ஜனங்களுக்கு அன்னைக்கு நடந்தது. இதை எல்லாத்தையும் உங்களிருந்து விலக்க பண்ணுவேன். இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த தேசம் எல்லாம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 25:11 வாசிங்க. பாருங்க, இந்த தேசத்தை வனாந்தரமும் பாழுமா. தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? வனாந்தரமும் பாழுமாக்கி, அது மட்டுமல்ல இகழ்ச்சியின் ஈசலை போடுதலாக. அப்படின்னு என்னது? மற்றவங்க இதை பார்த்து ஐயோ பாருங்க, தேவனை பெருசா நினைச்சாங்களே, இவங்க தேவன் தான், இவங்க பெரிய தேவன்னு சொன்னாங்களே, ஆண்டவரங்களை அங்க அந்த கடலில் இருந்து, கடலை பிளந்து எங்களை கூட்டி கொண்டு வந்தார். யோர்தான் தண்ணீர் ஓடும் பொழுது அந்த யோர்தான் தண்ணீரை வற்ற பண்ணினாரே, அங்கே கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தாரே, வனாந்தரத்திலே அப்பத்தை கொடுத்தாரே, 40 வருஷம் அவர்களுக்கு போஷித்தாரே, எப்படியெல்லாம் பெருமையா பேசினாங்களே, அந்த தேவன் இன்னைக்கு இவங்களை கைவிட்டுட்டாரு. இவங்க தேவன் என்ன தேவன் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் இவர்களை பார்த்து இகழும்படியாக, இன்னைக்கு எப்படி அதான் உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்றைக்கு பிரஜாதிகள் நம்மை பார்த்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அன்றைக்கு நடந்தது இன்றைக்கும் நடக்கிறது. ஏனென்றால் அதான் அந்த முதல் வசனம். என்ன வசனம்? நீங்கள் என் வார்த்தையை கேளாமல் போனீங்க. நீங்க இதை கவனம் வச்சுக்கணும், வாசிக்கிறதோடு அல்ல. எதற்கு இது நடந்தது என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லை. அந்த வார்த்தையை கேட்டதோட சரி, சபையில வந்து உட்கார்ந்து ஐயா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அப்படியே மறந்து போய் மறுபடியும் இந்த உலகத்தானோட சேர்ந்து உலகத்தான் பெருமையை பற்றியும், உலகத்தான் என்ன பேசுறானோ, உலகத்தான் என்ன செய்து கொண்டிருக்கானோ அப்படியே செய்கிறது தான் அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் என்னது, மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? விசுவாசி என்கிற போர்வையிலே விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அந்த ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு, கலக்கத்தோடு, குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. அது இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கு. அதனால்தான் தேவன் என்ன செய்தார்? இந்த ஜாதிகளோ 70 வருஷம் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷத்திற்கு பின்பு நான் பாபிலோன் ராஜாவின் இடத்திலும் அந்த ஜாதியரிடத்திலும் கல்தேயர் இடத்திலும் அவருடைய அக்கிரமங்களை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்குவேன். ஆமென். மறுபடியும் தேவன் இப்ப என்ன செய்கிறாரு பாருங்க. 70 வருஷத்துக்கு பிறகு இவங்க எங்க போய் அடிமையா இருந்தாங்களோ அங்கிருந்து அவர்களை மீட்டு வெளியிலே கொண்டு வந்துட்டு அவங்க அடிமையா இருக்கிற அந்த தேசத்தை இதை போல அதை பாழாக்கி போடுகிறார். ஆமென். அதைத்தான் நமக்கு தேவன் இன்னைக்கு செய்ய போறங்கிறார். நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற இந்த வானத்தையும் பூமியையும் இந்த
நாட்களிலே இருக்கிற சகல ஜனங்களையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ஒன்றுமில்லாமல் அதம் பண்ண போடுகிறார். யார் அவரை விசுவாசித்து, யார் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறார்களோ, யார் அவரை உண்மையாக இருக்கிறார்களோ, யார் அவரை பின்பற்றி செல்கிறார்களோ, அவர்கள் தேவனோடு கூட என்றைக்கும் இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுக்கு அந்த தகவல் வந்ததா இல்லையான்னு தெரியல. நேற்று இரவு, நம்முடைய கணக்குப்படி நேற்று இரவு, நேற்று சாயங்காலம்னு கூட சொல்லலாம், அமெரிக்காவில் 4.8 ரிக்டர் அளவுக்கு மிக கடுமையான பூகம்பம். கடந்த ஒரு வாரமாக உலகத்திலே அநேக இடங்களிலே பூகம்ப அதிர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஜப்பானிலே ஏற்பட்டது, தைவானிலே ஏற்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலே இன்றைக்கு உலகம் முழுவதும் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கார், இந்த பூமியை நான் என்ன செய்வேன்? இன்னும் ஒரு விசை இதை நான் அசைக்க பண்ணுவேன்ங்கிறார். இன்னும் ஒரு விசை நான் இதை அசைக்க பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணாலும் சரிங்க, நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு அந்த மனநிலையோடு இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? அதைத்தான் இங்க சொல்லுது பாருங்க. ஒரு வசனத்தை தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. வாசிங்க 16ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை வாசிப்போம். எரேமியா 25:16 வாசிங்க. இல்ல, அதுக்கு முந்தின வசனத்தை வாசி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை போதும். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? பாருங்க, நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படி இந்த உத்கிரகமான மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி குடி, அவர்கள் எல்லோரும் அதிலே குடிக்க கொடு என்று சொல்லுகிறார். அது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? புத்தி கெட்டு போகிறதுன்னு என்னது? பித்து பிடிச்சு போறது. சொல்றாங்களே, என்ன பித்து பிடிச்ச மாதிரி இருப்பான் இருக்கிற அப்படின்னு. அப்ப தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு ஊழியர்கள் மூலமாக சபைகளிலே சொல்லப்பட்டு எச்சரிக்கப்படுது. நீ கவனமாயிரு, நீ எச்சரிக்கையாயிரு, தேவனுடைய வார்த்தையை விட்டு நீ இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாத, நீ மற்ற மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடாத, தேவன் உனக்கு என்ன வார்த்தையை சொல்லியிருக்கா அதன்படி நீ நட என்று சொல்றப்போ, இந்த பித்து பிடிச்சவனாட்ட உட்கார்ந்து ஒரு புத்தி கட்டவனை போல உட்கார்ந்து அடுத்தவன் என்ன சொன்னாலும் அதை கேட்கறது, மற்றவர்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்வது, மற்றவர்களை பிரியப்படுத்துவது, தேவனை விட்டு அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த பாத்திரத்தை, அவர்கள் கொடுக்கும் பாத்திரத்தை வாங்கி அவர்கள் குடிக்கிறாங்க. அடுத்தவன் சொல்ல கேட்கட்டு அடுத்தவன் திங்கிறத, அடுத்தவன் கொடுக்கறத வாங்கி திங்கிற வேலை. தனக்கென்று ஒரு புத்தியோ, தனக்கென்று ஒரு சுய உணர்வோ, ஒரு சுயமோ இல்லாதபடி மற்றவர்களை பிரியப்படுத்துகிற காரியம். நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க நிதானித்துக்குங்க, இதை நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? அவர்கள் அன்றைக்கு என்ன செய்தி, எப்படி அழிந்து போனார்கள், இது நமக்கும் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்குது. நீங்க யாருக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க யாருக்கு உண்மையா இருக்கிறீர்கள் என்று நீங்க தியானிக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்கணும். உங்களுக்கு சிந்திக்கிற திறமைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். ஐயா நான் படிக்கல ஐயா, எனக்கு தெரியாத ஐயா, போகல ஐயா, வரலையான்னு சும்மா இந்த புத்தி கட்டவனாட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. பேதுருவோ மற்றவர்களோ படிப்பறியாதவர்கள், ஆனாலும் தேவன் அவர்களுக்குள்ளாக இருந்து பெரிதான காரியங்களை செய்தார். அல்லது படித்த மேதாவியாட்ட எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அங்கே தேவனை விட்டு மற்ற காரியங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற காரியம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒவ்வொரு முறையும் எச்சரித்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு
நீங்க உணர்வுள்ளவர்களாய் மனம் திரும்புங்க, நான் இதை செய்ய போகிறேன், நான் இப்படித்தான் உனக்கு நடக்கும். அதைத்தான் அங்க நம்ம வாசிக்கிறோம். கடைசி நாட்களிலே ஆகார பற்றாக்குறை உண்டாகும், ஜல பற்றாக்குறை உண்டாகும். பஞ்சம் அல்ல, அந்த ஆகாரம் அல்ல, என்ன பற்றாக்குறையாமா? தேவனுடைய வார்த்தை கேட்க கிடைக்காத பஞ்சம் உண்டாகும். தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடாத பஞ்சம் உண்டாகுன்னு சொல்லி வேதத்துல சொல்லியிருக்கு. ஏன் தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி நடக்கிறது என்றால், இந்த பூமிக்கு தேவன் இனத்தை கொண்டு வருகிறார். இன்றைக்கு ஆளுகிற அதிகாரிகள் மூலமாக சபைகளை நடத்த முடியாதபடி தேவன் அதை அனுமதிக்கிறார். எப்படி அன்றைக்கு பாபிலோனில் இவர்கள் அடிமைப்பட்டு அங்கே தனிமையில அவர் அங்கே தானியேல் தவித்துக் கொண்டிருந்தானோ அதை போல இன்றைக்கும் சபைகள் சீரடிக்கப்படுகிறது, சபைகள் சிதறடிக்கப்படுகிறது. போதகர்களுக்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக, விசுவாசிகளுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக இன்னைக்கு அங்கே சிதறடிக்கப்படுகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அது நடக்கிறது என்றால், அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கடைசி நாட்களிலே என்ன உண்டாகுமாமா? பஞ்சம் உண்டாகும். என்ன பஞ்சம்? தேவனுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம், கேட்கக்கூடாத பஞ்சம், வாசிக்க முடியாத பஞ்சம். இன்னைக்கு அதனாலதான் இந்தியாவில் பைபிள் பிரிண்டிங்கே 99% மேல நிறுத்திட்டாங்க. நீங்க பைபிளை கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா அவங்கள தூக்கி அரெஸ்ட் பண்றதுக்கு முழு அதிகாரமும் இருக்கு. நீங்க இன்னைக்கு பப்ளிக்கா நின்று தேவனை குறித்து பேசவே முடியாத அளவுக்கு இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு பிறகு மறுபடியும் இது தொடர்ந்தால் நீங்க சபையில உட்கார்ந்துட்டு இருக்கவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு எல்லா சபைகளும் பூட்டப்படும் நிலை வரப்போகிறது. அது வரும், வந்துதான் ஆகும். ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுது அது நடக்கும் என்று. யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ஜனங்கள் இன்னைக்கு என்ன செய்யல? தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு என்ன இல்லை, அவர்களுக்கு விருப்பம் இல்லை. தாங்கள் நினைக்கிறது, தாங்கள் செய்வது சரி, தாங்கள் பேசுவது சரி, நடப்பது சரி என்று சொல்லி தங்களுடைய இருதயத்தை என்ன செய்து கொண்டாங்க? கடினப்படுத்தி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லும். அன்றைக்கு செய்தது போலதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. அதனாலதான் அன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு இருந்த சபைகளை பார்த்து, அந்த அன்றைக்கு இருந்த ஊழியர்களை பார்த்து என்ன சொன்னாரு? சர்ப்பங்களே, விரியம் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? வாசிங்க மத்தேயு 23:16 வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு சொல்றத கவனமா கேட்டு வாசிக்கணும், ஏதோ எடுத்து வாசிக்க கூடாது. மத்தேயு 23:33. சர்ப்பங்களே, விரியம்பாம்பு குட்டிகளே, நரகாக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். போதும் பாருங்க, இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் நான் அனுப்புறேன். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், ஞானமாய் வேதத்தை குறித்து ஞானமாய் போதிப்பார்கள், வேதத்தை குறித்து போதிக்கிற வேத பாரகனையும் நான் உங்களிடத்தில் அனுப்புறேன். ஆனா நீங்க அவங்களை என்ன செய்யறீங்க? கொன்று சிலுவையிலே அறைந்து உங்களுடைய ஆலயத்திலே வாரினாலே அவர்களை அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீங்க. அதான் ஆண்டவர் சொல்ற பாருங்க 30ஆம் வசனத்தை. எங்கள் பிதாக்கள் நாட்களில் இருந்தோமானால் நாங்க அந்த மாதிரி தீர்க்கதரிசியோட ரத்த பலிக்கு நாங்க உடன்பட்டு இருக்க மாட்டோம் என்று சொல்கிறீர்களே, ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று நீங்களே சாட்சியாயிருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து காலத்துல நான் இருந்தா நான் இயேசுவை கண்டிப்பா தேவனாய் ஏற்றிருப்பேன், அந்த சீஷர்களை நாங்கள் ஏற்றிருப்போம், அந்த சீசர்கள் சொன்னபடி நடப்போங்கிறாங்க. இன்னைக்கு அந்த சீசர்கள் சொல்றதை கேட்கறதே இல்லை. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுங்க, அதான் சீஷர்கள் சொல்றாங்க, அதைத்தான் பரிசுத்த ஆவியான அவரிடத்துல பேசி சொன்னாரு சொன்னா இன்னைக்கு எந்த சபையும் இதை ஏத்துக்கல. தேவன் ஒருவர் தான், அந்த தேவன் தான் இயேசுவாக இந்த பூமியில மேசியாவாக வந்தார். அவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியா இருக்கிறாருன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல 3 பேர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க,
திரியேகம். அதை நீங்க நம்பணும். அப்படி நம்பலைன்னா நீங்க கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள்னு நம்மளை சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, அங்க தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் இந்த பூமியிலே வேதத்தை கொடுத்து நமக்கு இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கையில கொடுத்து அதை போதிக்க கொடுத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பி, அது மட்டுமல்ல சபை பிள்ளைகளையும் சபையையும் சிதறடிக்கிற காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அது பாழாக்குகிற அருவருப்பு. அது எப்படிப்பட்டது? பாழாக்குகிற அருவருப்பு. அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் மிக முக்கியமான ஒரு காரியத்திற்கு சொல்றேன் பாருங்க. இவங்க மறுபடியும் இஸ்ரவேலர்கள் திரும்ப தங்களுடைய தேசத்திற்கு செல்கிறார்கள். சென்று அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. ஆனால் அங்கே மிக முக்கியமான ஒரு மாறுதல் ஒன்று ஏற்படுகிறது. தானியேல் சொப்பனம் பார்க்கிறாரு. அந்த சொப்பனத்துல அவரு 4 காரியத்தை பார்க்கிறார். அங்கே முதலாவது சிங்கம் வருகிறது, பிறகு கரடி வருகிறது, பிறகு சிவிங்கம் வருகிறது, பிறகு மிருகங்கள் வருகிறது என்று சொல்லி அங்கே தானியேல் 7ஆம் அதிகாரத்துல ஒரு நிமிஷம் எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அதை நம்ம வர்ற நாள்ல அதை நம்ம தியானிக்கலாம். ஏனென்றால் அது இன்றைக்கு இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட அங்கே இருக்கிற அந்த 4 மிருகங்களும் இங்கே தானியேல் காண்கிற 4 மிருகங்களும் ஒன்றாக இருக்கிறது. வாசிப்போம். தானியேல் 7ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 7 வரை வாசிக்கலாம். பாபிலோன் ராஜாவாகிய ஆ. பெல்ஷத்சாரின் முதலாம் வருஷத்திலே ம். தானியேல் சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டார். பாருங்க, இப்போ அங்கே இவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சது. யாருடைய ஆட்சி காலம்? நெபுகாத்நேச்சாருடைய ஆட்சி காலம் முடிஞ்சு இப்ப பெல்தெஷார் என்கிற ராஜா, அந்த பெல்தெஷார்ங்கிறது அந்த ராஜாவுடைய அவர் ஆட்சி செய்கிற அந்த முதலாம் வருஷத்துல தானியேல் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனத்துல அவருக்கு அவருடைய தலையிலே ஒரு தரிசனம் தோணுது. அதுல சொன்னதை அவர் எழுதி அதைய விவரமா விவரிக்கிறார். அது என்னதாமா? ராத்திரியிலே நான் ஒரு சொப்பனம் கண்டேன். என்னது? 4 காற்றுக்களும் பெரிய சமுத்திரத்தில் அடித்தது. வெவ்வேறு ரூபங்களுடைய 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுந்தது. முந்தினது எப்படி இருந்ததாமா? வாசிங்க 4ஆம் வசனம். முந்தினது சிங்கத்தைப் போல பாருங்க, முந்தினதுன்னா முதலாவது எப்படி இருக்குதாமா? அது சிங்கத்தை போலவும், அந்த சிங்கத்துக்கு என்ன இருந்ததாமா? கழுகின் கற்கின் சட்டைகள் உண்டான பாருங்க, அந்த சிங்கத்துக்கு கழுகினுடைய செட்டைகள் இருந்தது. சிங்கத்துக்கு கழுகு செட்டை இருக்குமா? இல்ல. அப்ப அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தமா இருக்கு. அது என்ன என்று வர நாட்களில் நம்ம தியானிக்கலாம். அப்போ அங்கே ஒரு சிங்கம் தோன்றுது. அந்த சிங்கத்துக்கு கழுகின் செட்டைகள் இருக்கிறது. நான் அதை பார்த்துட்டு இருக்காரு. அவர் அதை பார்க்கிறப்பவே அது என்ன செய்யப்படுதாமா? அதனுடைய இறகு பிடுங்கப்படுதாமா? அந்த கழுகு செட்டையாட்டு இருக்குல்ல, அந்த அந்த செட்டை பிடுங்கப்படுது. இப்போ இது என்ன செய்யப்படுது? அது தரையிலிருந்து மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷன் இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, இப்போ மனுஷனை போல அந்த சிங்கம் எந்திரிச்சு நிக்குது. சிங்கம் 4 காலில் தான் நடக்கு. ஆனா இப்ப இவர் தரிசனத்துல கண்ட அந்த சிங்கம் மனுஷனை மாதிரி எந்திரிச்சு நின்று, அது மட்டுமல்ல, அதுக்கு மிருகத்தினுடைய இருதயம் அல்ல, அதுக்கு மனுஷனுடைய இருதயம் அதுக்கு கொடுக்கப்படும். இது முதலாவது கண்ட சொப்பனத்துல முதலாவது பார்க்கிற ஒரு மிருகம், சிங்கத்தினுடைய காரியம். அடுத்தது பாருங்க, கரடிக்குப்பான வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். பாருங்க, இது 2வது மிருகம். அந்த மிருகம் எப்படிப்பட்டது? அது கரடி குப்பா இருக்காமா. ஆனா அது என்ன செய்தாமா? அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்கள் உள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு வெகு மாம்சம் தின்றென்று அதற்கு சொல்லப்பட்டது. அது என்ன செய்தாமா? அந்த கரடி ஒரு பக்கமா சாஞ்சு நிக்குது. ஆனா அதனுடைய வாயில 3 விலா எலும்பு கவ்விக்கொண்டு நிக்குது. அப்ப இந்த கரடின்னா என்ன? ஏன் அது ஒரு பக்கமா சாஞ்சு நிக்கணும்? அந்த கரடியோட வாயில
அந்த வாயில் இருக்கிற அந்த பல்லுகளுக்கு இடையில 3 விலா எலும்ப கடிச்சிட்டு நிக்குது. இந்த 3 விலா எலும்புனா என்ன, இந்த கரடின்னா என்ன? அது மட்டுமல்ல, அது நிறைய வெகு மாம்சத்தை தின்னுன்னு சொல்லப்பட்டதாம். நீ போய் மாம்சத்தை தின்னு அதுக்கு சொல்லப்பட்டது. அது என்ன மாமிசம் என்று நம்ம வர நாட்கள்ல தியானிக்கிறோம். அடுத்தது பாருங்க, சிவிங்கத்தை போல வேறொரு மிருகத்தை கண்டேன். 3வது மிருகம் என்னது? சிவிங்கம். இப்ப இந்த சிவிங்கம் எப்படி இருக்காமா? வாசிங்க. பாருங்க, அந்த சிவிங்கினா தெரியும் உங்களுக்கு, ஒட்டக சிவிங்கி நீங்க பார்த்திருப்பீங்க, உயரமா இருக்கு. இப்ப அந்த அந்த சிவிங்கிய போல இருக்கு. அது லெப்பர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிவிங்கி என்றால் என்னது? அந்த இது ஒட்டகமாட்டு இருக்கிற அந்த உடல்லாம் புள்ளி இருக்கிற சிவிங்கி இல்ல, ஒட்டக சிவிங்கி இல்ல. இது புலியை போல இருக்கிற சிவிங்கம், லெப்பர்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அது பாருங்க, இது முதுகுல என்ன இருக்காமா? 4 செட்டைகள் இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் இருக்கு. சிவிங்கத்துக்கு ஒரு தலை தான் இருக்கு. ஆனா இந்த சிவிங்கத்துக்கு எத்தனை தலைகள் இருக்குதாமா? 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகையும் கொடுக்கப்பட்டது. இப்போ 3 பார்த்து சொல்லிட்டாரு. அடுத்தது 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது எப்படி இருக்காமா? 7ஆம் வசனம் சொல்றாரு. அது பாருங்க, அது எப்படியாமா? அது கெடின்னா என்ன? அது பயங்கரம்னா என்ன? அது பலத்து இருக்கிறது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்ததாம். அது மட்டுமல்ல, அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டு, அது மட்டுமல்ல, பாருங்க கவனமா கேளுங்க, அது தனக்கு முன் இருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த கொம்புகளை நான் கவனித்தேன். இதோ அவைகளுக்கு இடையிலே ஒரு சின்ன கொம்பு எழுந்தது. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இப்போ இந்த 4 மிருகங்களும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்ம வாசிக்கு தியானிக்க போகிற அந்த 10 கொம்புகள், அந்த 7 தலைகள், இன்னும் நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தலுக்கு, அதுவும் இதுவும் வேதத்தோடு ஒன்றின காரியமா இருக்கு. அங்கேயும் ஒரு 4 மிருகத்தை யோவான் பார்க்கிறார். அப்ப இது யாரை குறிக்கிறது, என்ன என்று ஆண்டவருக்கு சித்தமானால் நாம் வர நாட்களில் தியானிப்போம். ஏனென்றால் இது ஒவ்வொரு ராஜாக்களுடைய காலத்திலே ஒவ்வொன்றாக நடக்கிறது. அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற காரியமாக இருக்கிறது. ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் மிக கவனமாக கேட்டு, அது எதற்கு அது அடைமொழியாக சொல்லப்பட்டது, அது எதற்கு ஒரு உபபொருளாக சொல்லப்பட்டது, ஏன் அது மிருகத்தோடு இணைத்து சொல்லப்பட்டது என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். அதனால கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே இதை குறித்து நம்ம தியானிக்க நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 6 வாரம் அந்த பாபிலோனை குறித்தும் தானியேலை குறித்தும் அன்றைக்கு இருந்த ஜனங்களுடைய மனநிலைகளை குறித்தும் நம்ம கவனித்தோம், தியானித்தோம். நம்முடைய நாட்களிலே நீங்க அதை வாசிங்க, அதை சிந்திங்கன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். அதனாலதான் நம்ம அதை குறித்து நம்ம இன்னைக்கு வாசித்தோம், தியானிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவரோடு கூட இருந்த அந்த சீசர்களிலே ஒருவனாகிய யோவானுக்கும் தேவன் தரிசனத்தை வெளிப்படுத்தினார். அதான் வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டது இன்றைக்கு இருக்கிற நமக்கு சொல்லப்பட்டது. அது தானியேல் நாட்களிலே சொல்லப்பட்டதும், இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானுக்கு சொல்லப்பட்டதும், அது ஒன்றோடு ஒன்று இணைந்து அது தொடர்ந்து நடைபெறுகிற காரியமாக இருக்கு. அதனால அதை கவனமாக கேட்டு நம்ம இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ளாய் வளர கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாரா. நாம் ஜெபிக்கலாம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, எண்ணிலடங்கா நன்மைகளை செய்கிறவரே, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் தேவாதி தேவனே, கத்தாதி கத்தரே, கத்தராகி இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், தயவு, கிருபை எங்களை இம்மட்டுமாய் வழிநடத்தினதப்பா. இந்த நேரத்திலே வாசித்த ஆண்டவரே அந்த வார்த்தைகளை குறித்து ஒரு நிமிஷம் நாங்கள் சிந்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு அந்த ஜனங்கள் புத்தி கெட்டவர்களாய், ஆண்டவரே கதாவே மற்ற காரியங்களை நோக்கி பார்க்கிறவர்களாய், தேவனே உம்முடைய வார்த்தைக்கு செவி கூடாதபடி தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருந்த ஜனங்களாய் இருந்தார்கள். அவர்களை நீர் அடிமைப்படுத்தி போட்டீரப்பா. அவர்களை தனிமைப்படுத்தினீர். அந்த தேசத்தை பாழடித்து போட்டீர். அங்கே சிறியவர் முதல் பெரியோர் வரை நீர் கொன்று போடும்படியாக அந்த ராஜாக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அந்த ராஜாக்கள் வந்து அந்த பட்டணத்தையும் அந்த நகரத்தையும் அந்த ஜனங்களையும் அழித்து போட்டதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா. இது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. இது இன்றைக்கும் தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கும் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதற்கு அது ஒரு உதாரணமாக இருக்கிறது ஆண்டவரே. என்ன நடக்குமோ என்று இன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு கலக்கத்தோடு இருக்கிறார்கள். ஒரு புறம் அங்கே என்னுடைய ராஜா ஜெயித்தார் என்று அந்த ஜனங்கள் பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு புறம் அங்கே ஜனங்கள் அழிந்து கொண்டிருந்தார்கள். அதை போல இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அது அன்றைக்கு நடந்தது, அது இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது உம்முடைய வருகை மட்டும், உம்முடைய 1000 வருஷ அரசாட்சி மட்டும் அது அப்படியே இருக்கும். பிறகு நீர் இந்த பூமியை நீர் முற்றிலுமாய் அதம் பண்ணி போட்டு நீர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கொடுக்கிறீர். அங்கே யுத்தம் இல்லை, அங்கே போராட்டம் இல்லை, அங்கே பூமி அதிர்ச்சி இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, பாரம் இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ சொன்னது அப்படியே நிறைவேறும் என்று முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் வளரத்தக்கதாக என் இயேசு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இதை சொல்லி இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை அது நிறைவேறும். அது ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் மாறாது என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை நாங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோம். அதிலே ஏதாவது அவிசுவாசம் இருந்தால் நாங்கள் அவிசுவாசியாய் கெட்டு போகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்தருளும். எங்களுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் நினைவுகளை பரிசுத்தப்படுத்தும். மனுஷனுக்கோ மற்றவர்களுக்கோ பிரியமா இல்லாதபடி முழுவதுமாக என் தேவனுக்கு மட்டுமே நான் செவி கொடுப்பேன். என் தாய் தகப்பனோ மற்றவர்களை பிரியப்படுத்த அல்ல, என் இயேசு ஒருவருக்கே பிரியமாய் நடப்பேன் என்று ஒவ்வொருவரும் உறுதி சொல்லட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் அந்த உறுதிப்பாட்டிலே நிற்க கிருபையை தார். மற்றவர்களை பிரியப்படுத்தல்ல, என்னை படைத்த என் தேவனுக்கு நான் உறுதியாய் இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்திலே வளரட்டும். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். அதிலே குறைகள் இருந்தால், அதிலே குற்றங்கள் இருந்தால், அதிலே மீறுதல் இருந்தால், அதிலே அவிசுவாசம் இருந்தால், அதிலே குறை இருந்தால் எடுத்து போட்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உன் தேவனிலே அன்பு கூறு என்று நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. அந்த விசுவாசம் ஒவ்வொருக்குள்ளாய் வரட்டும் அப்பா. நீரே விசுவாசத்தை துவக்கிற தேவனாய் இருக்கிறேன். நீர் ஒருவரே கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், உங்களை திக்கற்றோராய் விடேன் என்று சொன்னீரப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் மறவாத தேவன், எங்களை திக்கற்றோராய் விடாத தேவன், எங்கள் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். எங்களுடைய ஆத்துமா உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த ஆத்துமாவிற்கு நான் மட்டுமே பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய ஆத்துமாவிற்கு நான் மட்டுமே பதில் சொல்ல வேண்டும். என் தாயோ தகப்பனோ என் மனைவியோ என் பிள்ளைகளோ அல்ல, நானே பதில் சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த உணர்வு வரட்டும் அப்பா. அந்த உணர்வுள்ளவனாய் எங்களை மாற்றும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பரிசுத்தம் உள்ள மகனாக எங்களை மாற்றும். உம்முடைய மகனாய் மகளாய் எங்களை மாற்றும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்குள்ளும் அந்த உணர்வு வரட்டும். நீர் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறேன். நீர் அந்த உணர்வோடு ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராய். எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.